வணக்கம். நான் டாக்டர் பிஸ்மார்க். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான கேஸ் பற்றி பேச போகிறோம். இது என்ன கேஸ்னா, ஒரு 2 நாள் முன்னாடி நம்மள்ட்ட ஒரு குழந்தை 2 வயசு குழந்தை வந்தாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா, வெறும் 2 நாளாக லூஸ் மோஷன் போகுதுன்னா. ஆனால் நம்ம வந்து பார்க்கும்போது குழந்தை ரொம்ப டயர்டாக ரொம்ப டல்லாக இருந்தாங்க. நல்ல டீஹைட்ரேஷனில் தான் இருந்தாங்க. பல்ஸ் வால்யூம்லாம் கூட கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நம்ம எப்பொழுதும் போல் அந்த குழந்தைய அட்மிட் பண்ணி நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது எலக்ட்ரோலைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் முக்கியமாக பொட்டாசியம், குளோரைட், சோடியம், பைகார்பனேட் சொல்கிற 4 வகையான உப்பு சத்துக்களை பற்றி பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசியம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சோடியம்ங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 120 தான் இருந்துச்சு. பைகார்பனேட்டுன்னு சொல்லக்கூடிய உப்பு சத்து வந்து ரொம்ப 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 கம்மியாக இருந்துச்சு. வெறும் 6 தான் இருந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இது. இதை நம்ம அக்ரெசிவாக ரொம்ப கிரிட்டிக்கல் கேரில் வச்சு ரொம்ப ட்ரை பண்ணோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த 2 நாள் லூஸ் மோஷன் போகிறத ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கிறாங்க. இதை சும்மா நம்ம ரெகுலராக ஹைட்ரேட் பண்ணி இயர்லியாக ஒரு பீடியாட்ரிஷியன் வந்து காமிச்சிருந்தா இவ்வளோ கிரிட்டிக்கலாக போகணுங்கிற அவசியமே இல்லை. கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா கூட அந்த குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாக இருந்திருக்கும். இதை நம்ம கரெக்டான நேரத்தில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு குழந்தைய நல்லபடியாக அனுப்புகிறோம். இருந்தாலும் எத்தனை தடவை நம்ம இந்த மாதிரி வீடியோ போட்டு எத்தனை தடவை அவேர்னஸ் பண்ணாலும் இந்த லூஸ் மோஷன் போகிறத இந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறதே இல்லை. ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. இது ஒரு சமயம் போல ஒரு சமயம் இருக்காது. ஸோ எப்போ லூஸ் மோஷன் 4-5 டைம்லாம் போகுது அப்படின்னா, உடனடியாக பக்கத்தில் உள்ள ஒரு குழந்தைகள் டாக்டர்கிட்ட போய் அதை காட்டி அதை சரி பண்ணிக்கணும்.